إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாராந்தர சொற்பொழிவில் நபி தோழர்களின் ஈமானிய உறுதி என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு தொடர்ச்சியாக ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு நபிமார்களை அனுப்பி வைத்தான். அவர்கள் கொண்டு வந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்கிற ஒரே சொல்லை கொண்டு வந்தார்கள். அந்த ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று அந்த தூதர்கள் நபிமார்கள் எடுத்து சொன்னார்கள். அந்த நபிமார்களுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்கள் வெற்றி அடைந்தார்கள். அந்த நபிமார்களுடைய உபதேசத்தை புறக்கணித்தவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறுதி தூதராக உலகம் அழியக்கூடிய நாள் வரும் வரை எல்லா மக்களுக்கும் வழிகாட்டுவதற்காக ஒரு அருட்கொடையாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்தான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், நபியே உங்களை அகிலத்துக்கெல்லாம் ஒரு அருட்கொடையாக அனுப்பியுள்ளோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் வேதங்கள் கொடுக்கப்பட்டது. இறுதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது கண்ணியமிக்க அல் குர்ஆன், பாதுகாக்கப்பட்ட வேதம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிசயம், அற்புதம் குர்ஆன். அதனால்தான் இன்று வரை அது உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடியதாக, சவால் விடக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வேதத்தை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது அல்லாஹ் இறக்கி வைத்தான். அதை கொண்டு மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியத்தை எடுத்து சொன்னார்கள். அந்த சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த அரபிய பிரதேசம், அந்த மக்கமா நகரம் எப்படிப்பட்டதாக இருந்தது? இருளில் மூழ்கி இருந்தது. எப்படிப்பட்ட இருள் அது? அறியாமை இருளில் மூழ்கி இருந்தது. எந்த இறைவனுடைய இல்லம் காபா ஆலயம், புனிதமிக்க அந்த ஆலயம் இருக்கிறதோ அந்த ஆலயத்துக்கு உள்ளேயே 360 சிலைகள் நிர்வாணமாக அதை தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தார்கள் ஆண்களும் பெண்களும். அவருடைய வணக்க வழிபாடு எதுவாக இருந்தது? கை தட்டுவது, விசில் அடிப்பது. எப்போதும் போதையில் திளைத்து இருக்கக்கூடிய மக்களாக, அடிமைகளை வைத்து கொடுமை செய்யக்கூடியவர்களாக, விபச்சாரம் செய்யக்கூடியவர்களாக, மது அருந்துவதை பெருமையோடு கருதக்கூடியவர்களாக, கொலை குற்றங்கள், விபச்சாரம், எல்லா விதமான தீமையின் கோட்டையாக அந்த மக்கமா நகரம் இருந்தது. அந்த இடத்தில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியத்தை எடுத்துச் சொல்கிறார்கள். எப்படி இருக்கும்? விடுவார்களா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாக எதிர்த்தவர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை அபூ லஹப் மண்ணை வாரி தூக்கி எறிந்தார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு எதிர்ப்பு இருக்குமானால் அவர்களை பின்பற்றக்கூடிய தோழர்களுக்கு எப்படி இருக்கும்? அன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பெரும்பெரும் செல்வந்தர்கள் கிடையாது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டவர்கள் மிகவும் ஏழைகளாக அடிமைகளாக வாழ்ந்தவர்களும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உற்ற தோழராக இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும், இப்படி ஒரு சில பேர் தான் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களில் ஒருவர் தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. உமையாவின் கலப்பிடம் அடிமையாக வேலை செய்து கொண்டிருந்தவர் இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியத்தை எடுத்துச் சொல்கிறார்கள் என்று தெரிந்த உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதுதான் தாமதம். இந்த விஷயம் உமையாவுக்கு தெரிந்த உடனேயே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், கடுமையான சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ரத்தம் வடியும் வரை சவுக்கால் அடிப்பான் உமையாவின் மலர். என்ன சொல்லி அடிப்பான்? முஹம்மது கொண்டு வந்த மார்க்கத்தை நிராகரித்து விடு, இல்லை என்றால் அடித்தே உன்னை கொன்று விடுவேன் என்று சொல்லுவான். அடித்து கை வலித்து ஓய்ந்த பிறகு சவுக்கை கீழே போட்டுவிட்டு கல்லை எடுத்து அடிப்பான். அந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வளவு அடியையும் வாங்கி கொண்டு சொன்ன வார்த்தை அஹத், ஏகன் ஒருவன், அல்லாஹ் ஒருவனே, அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. இந்த வார்த்தையை தவிர வேறு வார்த்தையை அவர் கூறவில்லை. இந்த உமையாவின் ஹலபோடு சேர்ந்து அவனோடு இருக்கக்கூடிய ஜுமக்கு வம்சத்தாரும் சேர்ந்து கொடுமை செய்தார்கள். ஆனாலுக்கே வந்து அடிப்பார்கள். உச்சி வெயிலில் அவரை தரதர என்று இழுத்து வந்து அப்படியே சுடுமணலில் படுக்க வைத்து பெரும் பாறாங்கல்லை அப்படியே அவர் நெஞ்சின் மீது வைப்பார்கள். அந்த பாலைவனத்தில் கடுமையான வெப்பத்தில் இப்படிப்பட்ட கொடுமைகளை அவர்கள் கொடுப்பார்கள். எந்த நிலையில்? தண்ணீர் கொடுக்காமல், உணவு கொடுக்காமல், பசி பட்டினியோடு படுக்க வைத்து அவருடைய நெஞ்சின் மீது பெரும் பாறாங்கல்லை கொண்டு வந்து வைத்து சித்திரவதை செய்வார்கள். அப்போதும் கூறுவார்கள், என்ன கூறுவார்கள்? முஹம்மதை நிராகரித்து விடு, அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை நிராகரித்து விடு, இல்லை என்றால் உன்னை கொண்டு விடுவோம். அப்போதும் இவருடைய வார்த்தை எதுவாக இருந்தது? அஹத், ஏகன் ஒருவன், அவரை தவிர வேறு கடவுள் இல்லை. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த வார்த்தையை விடமாட்டேன். பிறகு சிறுவர்களை அழைத்து இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கழுத்தில் கயிற்றை கட்டி சிறுவர்கள் மூலமாக தெரு தெருவாக இழுத்துச் செல்லப்பட்டு அவர் அவமானப்படுத்தப்பட்டார். உடம்பெல்லாம் அந்த மணச்சரடுகள், அந்த கற்கள் அப்படியே கிழித்து, உடம்பெல்லாம் சதையை கிழித்து ரத்தம் கசிந்து கொண்டே இருக்கும். அந்த ரத்தம் கத்திய கத்தியை இழுத்து செல்வார்கள் எல்லா சிறுவர்களும் ஒன்றாக சேர்ந்து. அப்போதும் இவருடைய வார்த்தை அகது என்ற வார்த்தையை தவிர வேறு எதுவுமாக இருக்கவில்லை. பிறகு அவர்கள் தோற்று போனார்கள். யாரிடம்? அந்த செல்வந்தர்கள், அந்த அழிச்சாட்டியக்காரர்கள், உமையா போன்ற கொடுமைக்காரர்கள் பிலாலிடம் தோற்றவர்களாக பிலாலை பார்த்து சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? பிலாலே, இந்த சிலைகள் மதிப்பு மிக்கவை, இவைகள் மனிதர்களை இறைவனோடு சேர்த்து வைக்கும் என்று உன்னை விட்டு விடுகிறோம். இறைவனோடு சேர்த்து வைக்கக்கூடிய பரிந்துரை செய்யக்கூடிய சிலைகள் என்று சொல், உன்னை விட்டு விடுகிறோம். அப்போதும் இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர வேறு கடவுள் இல்லை என்று கூறக்கூடியவராக இருந்தார். பிறகும் அவர்கள் விட்டுவிடவில்லை. அவர்கள் சொல்கிறார்கள், பிலாலே, நீ இந்த வார்த்தையை சொல், லாத் உஸ்ஸாவை நீ புகழ்ந்து பேசு, அல்லாஹ்வை விட இந்த லாத் உஸ்ஸா சிறந்தது என்று புகழ்ந்து பேசு, உன்னை விடுதலை செய்கிறோம். அப்போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த அகது அகது என்ற வார்த்தையை விட சிறந்த ஒரு சொல் எனக்கு தெரியுமானால், அது உனக்கு எரிச்சலை ஏற்படுத்துமானால் அந்த வார்த்தையை சேர்த்து சொல்வேன். அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, அந்த திருப்பெயர்கள் எனக்கு தெரியுமானால் அந்த பெயர்களில் சேர்த்து சொல்லுவேன், ஆனால் லாத் உஸ்ஸாவை புகழ மாட்டேன் என்று சொன்னார்.
மாத்திரம் கடுமையான கோபத்தில் உச்சத்துக்கு செல்கிறான் உமையா. பல்லை நரனை கழித்துக் கொண்டு லாத் உஸ்ஸா மீது சத்தியமாக சொல்லுகிறேன், பிலாலே உன்னையும் உன் போன்றவர்களையும் நான் என்ன செய்கிறேன் என்று பார் என்று மீண்டும் அவரை இழுத்துச் செல்கிறான். சுடுபணலுக்கு இழுத்துச் சென்று கொடுமைகள் நிறைவேற்றப்படுகிறது. கடுமையாக வேதனை செய்யப்படுகிறது. அந்த வேதனை உச்சியில் எந்த அளவிற்கு அவர் சிரமத்துக்கு மேல் சிரமத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறார் என்றால் உயிர் இனிவில் திரிந்துவிடும் அப்படி என்ற நிலைக்கு வந்து விட்டார். இனி அவருடைய உயிர் உடலிலிருந்து பிரியக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது என்ற நிலையில் அவர் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அந்த வழியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். நிலைமையை பார்க்கிறார்கள். எங்களுடைய இறைவன் அல்லாஹ் ஒருவன் என்று சொன்ன ஒரே ஒன்றுக்காகவா இப்படி இவரை கொடுமைப்படுத்துகிறார்? இரக்கம் காட்டக்கூடாதா என்று சொன்ன போது உண்மையிலே உனக்கு அபூபக்கரை பார்த்து உமையா சொல்லுகிறான், உண்மையிலே அபூபக்கரை உமக்கு இரக்கம் இருக்குமானால் இவரை நீ விடுதலை செய்து பெற்றுக்கொள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், என்ன விலை இவருக்கு? 10 ஊக்கியா, 10 தங்க காசுகள் கொடுத்தால் நான் கொடுத்து விடுகிறேன். நபி அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 10 தங்க நாணயங்களை எடுத்து கொடுக்கிறார்கள். பிலாலை விடுதலை செய்து கையோடு அணைத்துக் கொண்டு அரவணைத்துக் கொண்டு கிளம்பும் போது உமையா பின் ஹலப் கிண்டலாக சொல்கிறான், இந்த நீக்ரோ அடிமை, இந்த கருப்பு நிற அடிமை, இந்த அருவருப்பான முகத்தை உடைய அடிமை, சாக கிடக்கக்கூடிய இந்த அடிமை, இன்னும் சற்று நேரத்தில் சாகக்கூடிய மனிதனாக இருக்கக்கூடிய இவரை 10 ஊக்கியா 10 தங்க காசுகள் கொடுத்து வாங்குகிறே, உன்னை விட ஒரு முட்டாள் யார் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து உமையா கேள்வி செய்கிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இவருடைய வேலைகள் என்ன என்று உனக்கு தெரியாது, இவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்னவென்று உனக்கு தெரியாது. உமையாவே, நீ 100 தங்க காசுகள் இவருக்கு கேட்டிருந்தால் நான் கொடுத்திருப்பேன். நீ இவருக்காக 100 தங்க காசுகள் என்னிடம் கேட்டிருந்தால் நான் கொடுத்திருப்பேன். அல்லாஹ்விடத்தில் இவர் விலை மதிக்க மிக்கவராக இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மார்க்க சகோதரனை அன்போடு அரவணைத்துக் கொண்டு சென்றார். அடிமையாக இருந்து கொடுமைகள் பல இழைக்கப்பட்டு ஈமானை இழக்காமல் அந்த ஈமானில் உறுதியாக நின்றவர் இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. தன்னுடைய உயிரே பிரிந்தாலும் அந்த ஏழனை சுமந்து கொண்டே இந்த உயிர் பிரிய வேண்டும் என்ற உச்ச நிலையில் இருந்தவர் இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. இவருக்கு எப்படிப்பட்ட கண்ணியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள்? எல்லா நேரமும் நபியோடையே பயணிக்கக்கூடியவராக இருந்தார் இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அந்தரங்க நேரத்தை தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நேரத்தில் மனைவியோடு சேர்வார்களோ அந்த நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரமும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நபியோடையே இருப்பார். அது மட்டுமல்ல, வாங்கு சொல்லக்கூடிய முதல் தகுதியை இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றார்கள். ஏன் அந்த பதவியை அல்லாஹ் கொடுத்தான்? அவருடைய நாளில் எதிரிகளுக்கு முன்னால் எதிரிகளை எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த அஹது என்ற வார்த்தை இருந்தது. ஆனால் அந்த கண்ணியமிக்க அந்த தூய்மையான அல்லாஹ்வுடைய அந்த ஏகனுடைய பெயரை இவர் நாளிலிருந்தே புகழ வேண்டும், உலகமெங்கும் எதிரொலிக்க செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பிவிட்டான். அதனால் அந்த பிலாலை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் நபியின் மூலமாக. முதலாக அவருடைய வாங்கொலியை அங்க இருக்கக்கூடிய அத்துணை பேர்களும் கேட்கும்படியாக செய்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். எப்படிப்பட்ட கண்ணியம், எப்படிப்பட்ட கண்ணியம்! நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பத்ர் போரில் கலந்து கொண்டார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. போரின் போது இந்த உமையா பின் ஹலப் போரில் கலந்து கொள்ளாமல் தங்கிவிடலாம் என்று போருக்கு கிளம்பக்கூடிய நேரத்தில் மக்காவிலேயே தங்கியிருந்தான். அங்குள்ள குறைஷிகள் இவனை கட்டாயப்படுத்தி பத்ர் போருக்கு இழுத்து வந்து விட்டார்கள். பத்ர் போரில் மாட்டிக்கொண்ட இந்த உமையா பின் ஹலப் தப்பித்து ஓட நினைக்கும் போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து விட்டார்கள். உடனடியாக கூறினார்கள், இந்த உமையாவை உயிரோடு விடக்கூடாது, இந்த உமையாவை பழிவாங்கி தீரவே வேண்டும் என்று கூறி அந்த உமையாவை
இந்த பிலாலே பழி வாங்கினார். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை கண்ணியப்படுத்த வேண்டும், யாரை இழிவுபடுத்த வேண்டும் என்பது அவனுடைய கையில் இருக்கிறது. உமையா செல்வத்தை கொண்டு பெருமை அளித்தான், தன்னுடைய குலத்தை கொண்டு பெருமை அளித்தான், தன்னுடைய வணக்க வழிபாடுகளை கொண்டு பெருமை அளித்தான். யாரை அடிமையாக வைத்து கேவலப்படுத்தி இழிவுபடுத்திக் கொண்டிருந்தாரோ அந்த அடிமையை கொண்டே அல்லாஹ் பழிவாங்கினார். யாரை? இந்த உமையாத்தின் மகன்கள், ஆணவக்காரர்கள், அழிச்சாக்கியக்காரர்கள். ஒரு நாள் ஆட்டம் போடலாம், ஒரு நாள் பிடிபடுவார்கள். யாரை அவமானப்படுத்தினார்களோ, யாரை கேவலப்படுத்தினார்களோ அவர் மூலமாகவே அல்லாஹ் பழிவாங்கினார். அல்லாஹ்வுடைய திட்டம் மேலோங்கியே தீரும். இப்படிப்பட்ட நிலையில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எப்போதும் நபியோடு பயணிக்கக்கூடியவராக இருந்தார். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், பிலாலே, உம்முடைய காலடி ஓசையை நான் சொர்க்கத்தில் கேட்டேன், நீர் அப்படி என்ன செய்கிறீர்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் எப்போது ஒலுவோடு இருப்பேன், ஒலு முறித்து விட்டால் உடனடியாக ஒலு செய்து கொள்வேன். எப்படிப்பட்ட அளவிற்கு அவர் தன்னுடைய தூய்மையை பேணக்கூடியவராக, நிறம்தான் கருப்பு, உள்ளம் தூய்மை, முக தோற்றம் தான் அவலட்சணமான தோற்றம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் மிக அழகானவர், நம்மை விட தூய்மையானவராக இருக்கிறார். எப்போதும் ஒலு செய்த முகத்தோடு, எப்போதும் பிரகாசமான தோற்றத்தோடு, எப்போதும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய பாக்கியத்தோடு, உயிரோடு இங்கு இருக்கும் போதே சொர்க்கத்தில் இவர் நடந்து செல்லக்கூடிய அந்த சத்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு சொல்கிறார் என்றால் இவருக்கு எப்படிப்பட்ட பாக்கியத்தை, எப்படிப்பட்ட உயர்வை, எப்படிப்பட்ட அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஈமானுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு இது, ஈமானுடைய உறுதிக்கு கிடைக்கக்கூடிய பரிசு இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியின் போது காபாவுக்கு உள்ளே செல்கிறார்கள். அந்த காபா ஆலயத்துக்கு உள்ளே 3 நபர்கள் மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட பின்னாடி போறாங்க. அதுல ஒருவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. உள்ள போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடயே சேர்ந்து வெளியில வர்றாங்க. எப்படிப்பட்ட பாக்கியம் பார்த்தீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மாலுக்கு காவலராக இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை நியமித்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரிவுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத அந்த இடத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத நேரத்தை ஒரு கணப்பொழுது கூட அவரால் நினைத்து பார்க்க முடியவில்லை. அழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார், எப்படியாவது இந்த மதீனா நகரத்தை விட்டு வெளியே சென்று விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அனுமதி கேட்கிறாங்க, என்னை அனுப்பி விடுங்க அப்படின்னு. நீங்க செல்லக்கூடாது, இங்க இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்ல, நான் போயே ஆகணும், என்னால நபியை நினைச்சுக்கிட்டே இருக்கிறான், அவங்க இருக்கிற இடத்துல என்னால இருக்க முடியல அப்படின்னு சிரியாவுக்கு செல்கிறார். சிரியாவில் தங்கி அங்கேயே மரணிக்கிறார். மரண நேரம் வருகிறது. தன்னுடைய மனைவிமார்கள், 2 மனைவிமார்கள் பக்கத்துல இருக்கிறாங்க. பிலாலை எங்களை விட்டு போறீங்களே அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. பிலால் சிரிக்கிறாங்க. சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்ட போய் சொன்னாங்க, நான் என்னுடைய தோழர்களை சந்திக்க போகிறேன், என்னுடைய தோழர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க போகிறேன், என்னுடைய தோழர் அபூபக்கரை சந்திக்க போகிறேன், என் தோழர் உமரை சந்திக்க போகிறேன், நீங்கள் என்ன அழுகிறீர்கள்? இதுதான் ஈமான். அவருடைய தேடல் எல்லாம் அந்த மறுமையாக இருந்தது. அந்த நல்ல தோழர்களோடு சேர்ந்து விட வேண்டும் என்ற ஏக்கமாக இருந்தது. அப்ப நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய ஈமான் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அம்மார் பின் யாசிர் இவர்களுடைய வரலாறுகள் எல்லாம், இந்த வரலாறுகள் எல்லாம் கற்பனை காவியம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இல்லை, உண்மை வரலாறாக இன்றைக்கும் இப்படிப்பட்ட நிலையில் நம்மால் இருக்க முடியுமா என்று நினைத்து பார்த்து கூட கொண்டு வர முடியாத அளவிற்கு வாழ்ந்துவிட்டு சென்று விட்டார்கள் அவர்கள். இந்த யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சகோதரனை தொலைத்துவிட்டு மக்காவுக்கு வந்து தேடி வருகிறார். அப்படி தேடி வரும்போது அபூ ஹுதைஃபா என்கிற ஒருவருடன் தங்கி விடுகிறார்.
அவரிடம் நிறைய அடிமை பெண்கள் இருக்கிறாங்க. அந்த அடிமை பெண்கள்ல சுமையா என்கிற அடிமை பெண்ணை இந்த அபு ஹுதைஃபா இந்த யாசிருக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறார். பிள்ளைகள் பிறக்கின்றன. அம்மார் பிறக்கிறார். இவர் குடும்பமாக இருக்கிறது. இவர்கள் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அடிமை குடும்பமாகத்தான் வாழ்றாங்க. இவங்க ஒரு அடிமையாகத்தான் வாழ்றாங்க. யாரு? யாசிர், சுமையா இவங்க எல்லாம் அடிமையாகத்தான் இருக்கிறாங்க. அந்த நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவத்தை எடுத்துக் சொல்கிறார்கள். இந்த ஏகத்துவ செய்தி கேட்ட உடனேயே யாசிர் ஈமான் கொள்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தி கிடைத்த உடனே பனு மக்தும் என்கிற குலத்தார், அதாவது இந்த அபு ஹுதைஃபாவுடைய குலத்தார், இந்த கிளையினர் இந்த யாசிரை பிடித்து கொடுமை செய்தார்கள். கொதிக்கக்கூடிய மணற்பரப்பில் கொண்டு வந்து கிடத்தி பிலாலை எப்படி கொடுமைப்படுத்தினார்களோ அதே மாதிரியான கொடுமை நிகழ்த்தப்படுகிறது. அவரிடம் சொல்லப்பட்டது, அபூஜஹல் வருகிறான். அபூஜஹல் வந்து சொல்லுகிறான், யாசிரே எங்களுடைய தெய்வத்தை புகழ்ந்து பேசு. ஆனால் மறுத்து விடுகிறார். இப்படி மறுத்து இறைவனை அல்லாஹ் ஒருவனை மட்டுமே புகழக்கூடியவராக இந்த யாசிர் எந்த நிலையில் கொல்லப்பட்டார் தெரியுமா? 2 ஒட்டகங்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டன. ஒரு ஒட்டகம் அவருடைய வலதுபுறம் நிறுத்தப்பட்டது, ஒரு ஒட்டகம் அவருடைய இடதுபுறம் நிறுத்தப்பட்டது. ஒரு ஒட்டகத்துடைய முன்னங்காலில் ஒரு கயிறு கட்டப்பட்டது. அதனுடைய மறுமுனை இந்த யாசிருடைய கால் ஒரு காலில் கட்டப்பட்டது. இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒட்டகத்தினுடைய ஒரு காலில் முன்னங்காலில் பின்னங்காலில் ஒரு கயிறு கட்டப்பட்டு அதனுடைய மறுமுனை இந்த யாசிருடைய இன்னொரு காலில் கட்டப்பட்டது. இப்போது வலது பக்கம் ஒரு ஒட்டகம் போய் செல்கிறது, இடது பக்கம் ஒரு ஒட்டகம் திரும்பி செல்கிறது. இவருடைய கவட்டை அப்படியே பிளந்து 2ஆக பிளக்கப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டார். எதற்காக கொல்லப்பட்டார்? அல்லாஹ் ஒருவன் தான் எங்களுடைய இறைவன், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. நாங்கள் சிலைகளை வணங்க மாட்டோம், கற்பனை கடவுள்களை வணங்க மாட்டோம். எங்களுடைய ரப்ப அல்லாஹ் என்று உறுதியோடு நின்றதற்காக இப்படிப்பட்ட கொடூரம் அவர்கள் மீது இழைக்கப்பட்டது. இவர்கள் சித்திரவதை செய்யப்படக்கூடிய காலமெல்லாம் அந்த வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்களானால் பார்த்துவிட்டு சொல்வார்கள், யாசிருடைய குடும்பத்தார்களே, நீங்கள் சொர்க்கத்துக்குரிய குடும்பத்தார், பொறுத்துக் கொள்ளுங்கள், பொறுமையோடு இருங்கள், நீங்கள் சொர்க்கவாசிகள். ஒரு குடும்பத்தையே ஒட்டுமொத்தமாக பார்த்து நீங்கள் சொர்க்கத்துக்குரிய குடும்பம் என்று சொன்னது அவர்களை யாரை சொன்னது? நாம் சொல்லலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பம் உலகத்துக்கு முன்மாதிரி என்று. ஆனால் அதற்கு பிறகு உலகத்துக்கே ஒரு அத்தாட்சியாக, ஒரு முன்மாதிரியாக, சொர்க்கத்து குடும்பமாக நபியின் வாயால் சொல்லப்பட்ட குடும்பம் இந்த யாசிருடைய குடும்பம் தான். இப்படிப்பட்ட பாக்கியத்துக்கு சொந்தக்காரங்க. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா ஏகனை ஏற்றுக்கொண்டவர், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவோம் என்று சொல்லி அது உறுதியாக இருந்தவர் இந்த யாசிருடைய மனைவி. இவர்களிடம் வருகிறான் இந்த அபூஜஹல், எங்கள் தெய்வங்களையா நீ பழித்து பேசுகிறாய்? அல்லாஹ் ஒருவனை வணங்குவதை விட்டுவிட்டு முஹம்மது சொல்லக்கூடிய மார்க்கத்தை நிராகரித்து விடு, உன்னை உயிரோடு விடுகிறேன் என்று சொல்கிறார். அப்போது சுமையா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, என் உயிரே போனாலும் பரவாயில்லை, என் உயிரே போனாலும் பரவாயில்லை, நீ சொல்லக்கூடிய நிராகரிக்கும் வார்த்தையை என்னால் இருந்து ஒருபோதும் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார் இந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. கூர்மையான ஈட்டியை எடுத்தான், அவருடைய சிறப்புறுப்பில் ஒரே குத்தாக குத்தி கொண்டு விட்டான். அவர்கள் 2 தொடைகளுக்கு நடுவே அந்த ஈட்டியை குத்தி அவர்களை அப்படியே கொன்று விட்டான் இந்த அபூஜஹல். இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவத்தை சொன்னபோது முதலாக உயிரை கொடுத்த ஒரு பெண் யார் என்றால் இந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல 2 பெண்களை உயர்த்தி பேசுகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய மனைவி. இங்கு இஸ்லாத்தை முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொன்னபோது முதலாக ஈமான் கொண்டவர் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இரண்டாவது இந்த மார்க்கத்துக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தவர் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. இதையெல்லாம் நம்முடைய குடும்பத்துக்கு சொல்ல வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த பேரை வைத்து புகழ்ந்து அந்த பிள்ளைகளை அதே மாதிரியான ஈமானோடு
அதே மாதிரியான ஈமானிய உறுதியோடு நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். இவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். இந்த மார்க்கத்துக்காக என்னதுக்காக கொல்லப்பட்டாங்க? என்ன விஷயத்துக்காக கொல்லப்பட்டாங்க? எங்களுடைய ரப்ப அல்லாஹ் என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வமா நகமு மின்ஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். யாவரையும் மிகைத்தவனும் புகழுக்குரியவனுமாகிய அல்லாஹ்வின் மீது அவர்கள் ஈமான் கொண்டார்கள் என்பதற்காக அன்றி வேறு எதற்காகவும் அவர்கள் கொல்லப்படவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எங்களுடைய ரப்ப அல்லாஹ் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்லாம இவர்கள் இப்படி கொடூரம் இழைத்தார்களே, மூமின்களை கொலை செய்தார்களே, இதற்கு அல்லாஹ்வே சாட்சியாக இருக்கிறார். அல்லதீ லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த் வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். வானங்கள் பூமியினுடைய ஆட்சி அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமானது. எனவே அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் சாட்சியாக இருக்கிறார். இவர்கள் செய்யக்கூடிய கொடூரங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் இவைகளுக்கு அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறார். இன்றைய வரைக்கும் முஸ்லிம்கள் பல இடங்களில் கொல்லப்படுகிறார்கள். காஷ்மீர்ல கொல்லப்படுறாங்க, குஜராத்ல கொல்லப்பட்டாங்க. உலக நாடுகளில் ஒவ்வொரு இடங்களிலேயும் எந்தெந்த இடங்களெல்லாம் முஸ்லிம்கள் மீது அநீதி இழைக்கப்படுகிறதோ அதற்கு அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான். அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், பதிவு செய்து கொண்டிருக்கிறான். நீதி நாளில் நிச்சயமாக இவர்கள் குற்றவாளிகள் தனியாக பிரித்தெடுக்கப்படுவார்கள், நரகத்தில் தள்ளப்படுவார்கள். எதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய வல்லமை, அவனுடைய ஆட்சி அவனுடைய சொந்தமான வானங்கள் பூமி மீது சக்தி உடையவன் ஏன் இந்த பூமிகளை காப்பாற்றவில்லை, இந்த மூமின்கள் மீது ஏன் இறக்கப்படவில்லை என்று நமக்கு தோன்றலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட அடியார்களை சொர்க்கத்துக்கு என்று தேர்ந்தெடுக்கிறான், அவனுக்கு என்று தேர்ந்தெடுக்கிறான், சோதனை செய்கிறான். பொறுத்துக் கொண்டு உயிரை கொடுத்தால் உனக்கு சொர்க்கத்தை தருகிறேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அஹ்சிபன்னாசு ஐயுத்ரகு ஐயகூலு ஆமன்னா வஹும் லா யுஃதனூன். நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று கூறுவதால் மட்டும் அவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று அந்த மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப சோதனை கண்டிப்பாக வரும், எல்லா நிலையிலும் சோதனை வரும். அந்த சோதனைகளை தாங்கிக் கொண்டு நம்முடைய உயிரையும் நம்முடைய பொருளையும் இந்த மார்க்கத்துக்காக அர்ப்பணிக்க தயாராகிவிட்டோம் என்றால் நமக்கு சொர்க்கம் நிச்சயம், அது சந்தேகம் கிடையாது. இவர்கள் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொல்லப்பட்டாங்க, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா கொல்லப்பட்டாங்க. இப்போ அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க? இவங்களை இழுத்து வராங்க. இந்த அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை இழுத்து வராங்க, இழுத்து வந்து கொடுமை செய்யறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா அப்படியே கூட்டு வந்து சுடுமரல கிடத்தி வைத்து பாறைகள் அவர் மீது வைக்கப்பட்டு கொடூரங்கள் இழைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாம திரும்ப கொண்டு வரப்பட்டு தண்ணீர் தொட்டியில அவர் அப்படியே தண்ணீரில் முக்கி எடுக்கப்படுகிறார். அம்மா ரலியல்லாஹு அன்ஹு தண்ணீரில் முக்கி எடுக்கப்படுகிறார். மூச்சு திணறி அவர் உயிர் பிரியக்கூடிய அளவுக்கு திணறடிக்கப்பட்டு மீண்டும் எழுப்பப்படுவார், மீண்டும் தண்ணீரில் மூழ்கடிக்கப்படுவார். இப்படி சித்திரவதைகள் செய்தார்கள். இப்படி சித்திரவதைகள் செய்துவிட்டு பிறகு அவரை கட்டாயப்படுத்தி சொல்கிறார்கள், எங்களுடைய சிலைகள் மீது நீ நல்லெண்ணம் வை, எங்களுடைய சிலைகள் மீது நீ நல்லெண்ணம் வை, எங்களுடைய கடவுள் சிறந்தவை என்று சொல், உன்னை உயிரோடு விட்டு விடுகிறோம் என்று அம்மாரை விரட்டுகிறார்கள். அப்போது அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அந்த வார்த்தையை சொல்லிவிடுகிறார்கள், உங்களுடைய சிலைகள் சிறந்தவைதான், உங்களுடைய சிலைகள் சிறந்தவைதான், அதன் மீது நான் நல்லெண்ணம் வைத்து விட்டேன் என்று சொல்லுகிறார். பிழைத்து போ என்று அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விட்டுவிடப்படுகிறார்கள். அவர்களிடமிருந்து எதிரியிலிருந்து தப்பித்து எங்கு சென்றார் இந்த அம்மா ரலியல்லாஹு அன்ஹு? ஓடுகிறார், நேர நபியை நோக்கி ஓடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி போறார். போய்விட்டு இங்கு கவலைப்பட்டதை விட பெரும் கவலையோடு நபியை சந்திக்கிறார். சந்தித்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் நாசமாகிவிட்டேன், நிராகரிப்பு வார்த்தையை சொல்லிவிட்டேன், இந்த காசுகள் இப்படியெல்லாம் என்னை கொடுமை செய்தார்கள், இப்படியெல்லாம் சித்திரவதை செய்தார்கள், இப்படிப்பட்ட வார்த்தையை கூற சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினார்கள்,
அதனால் நான் சொல்லிவிட்டேன், நான் காபிராகி விட்டேனா, நான் அழிந்து விட்டேனா, எனக்கு சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்கிறார். அப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனங்களை இறக்குகிறான். மன் கஃபர பில்லாஹி மின் பஅதி ஈமானிஹி, எவர்கள் ஈமான் கொண்டபின் அல்லாஹ்வை நிராகரித்து விட்டார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் கோபம் கொள்கிறான் என்று சொல்லிவிட்டு, யார் ஈமான் கொண்ட பின் நிராகரிப்பு வார்த்தையை சொல்லுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் கோபம் கொள்கிறான் என்று சொல்லிவிட்டு, இல்லா மன் உஹ்ரிக வ கல்புஹு முத்மஇன்னுல் பில் ஈமான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்ததாக சொல்லி காட்டுகிறான், அவருடைய உள்ளம் ஈமானை கொண்டு அமைதி கொண்டிருக்கும் நிலையில் யார் நிர்பந்திக்கப்படுகிறாரோ அவரை தவிர, யார் உள்ளத்துல முழுமையாக ஈமானை நிறைத்து வைத்துக் கொண்டு நிராகரிக்கும் வார்த்தையை தன்னுடைய நாவால் மட்டும் முடிந்தாரோ அவர் குற்றம் செய்தவர் கிடையாது. யார் உள்ளத்தில் ஈமான் இல்லாமல் தன்னுடைய முதட்டாலும் நிராகரிப்பு வார்த்தையை கூறுகிறாரோ அவர் மீது அல்லாஹ் கோபம் கொள்கிறான். உள்ளத்தில் ஈமானை நிரப்பமாக வைத்துக் கொண்டு அதே சமயத்தில் நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் நிராகரிப்பு வார்த்தையை கூறினார் அவர் மீது குற்றம் இல்லை என்று அந்த வசனத்தை இருக்கிறான். யாருக்காக? இந்த அம்மார் எல்லாம் அவர்களுக்காக இந்த வசனம் இறக்கப்பட்டது. 16வது அத்தியாயம் 106வது வசனம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த அம்மாருடைய இறை நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் மட்டுமல்ல அவருடைய எலும்புகள் முழுவதும் ஊடுருவி போயிருந்தது என்று சொல்கிறார்கள். அவருடைய ஈமான், அம்மாவுடைய ஈமான் அவருடைய உள்ளத்தில் மாத்திரம் இருக்கவில்லை, அவருடைய எலும்புகள் சதைகள் அனைத்திலும் கலந்து போயிருந்தது அப்படின்றாங்க. ஈமான், அந்த ஈமான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மூமினுடைய உயிரை எடுப்பதற்கு அல்லாஹ் கொஞ்சம் அச்சப்படுகிறான். மூமின்கின்ற உயிரை எடுப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்? கவலைப்படுகிறான். அவருடைய உயிரை எடுக்கிறதுக்கு ரொம்ப சங்கடப்படுறான். இதன் காரணத்தால எப்படி ஒரு அடியான் உயிர் வாழ்வதை விரும்புகிறானோ அதே போல அவன் உயிர் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அவருடைய உயிரை எடுப்பதற்கு அல்லாஹ் சங்கடப்படுகிறான். ஏனென்றால் அவன் உயிரோடு இருக்கக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருப்பான், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பான், அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருப்பான், அல்லாஹ்வை பற்றி பேசிக் கொண்டே இருப்பான். அந்த அடியானுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுவதற்கு சங்கடப்படுகிறான். அப்ப அப்படிப்பட்ட நிலையில இல்ல அம்மார் ரலியல்லாஹு அவர்களை பற்றிய செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படியாக சொல்லி காட்டுகிறான். இப்படிப்பட்ட ஒரு நிலையில அம்மார் ரலியல்லாஹு அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட எல்லா போர்களையும் கலந்து கொண்டாங்க. ஒரு தடவை சாலித் பின் வலீத் அவர்களுக்கும் அம்மார் ரலியல்லாஹு சின்ன மனக்கசப்பு ஏற்படுது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? அம்மாரை யார் பகைத்துக் கொண்டார்களோ அவர்களை அல்லாஹ்வும் பகைத்துக் கொள்வான். அம்மார் மீது யார் கோபித்துக் கொள்கிறார்களோ அவர் மீது அல்லாஹ்வும் கோபம் கொள்வான் என்று சொன்ன உடனேயே சாலித் பின் வலீத் ரலியல்லாஹு ஓடி ஓடி வந்து அம்மாரை கட்டி அணைத்துக் கொண்டு, நான் மனம் நோகும்படி ஏதாவது பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் மீது நான் கோபம் கொண்டால் அல்லாஹ் என் மீது கோபம் கொண்டு விடுவான். அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அது மட்டுமல்லாம மஸ்ஜித் நபவி பள்ளி கட்டப்பட்டுக் கொண்டிருந்தது. அப்போது ஒவ்வொருவரும் கற்களை சுமந்து கொண்டு சென்றார்கள். இந்த அம்மார் ரலியல்லாஹு ஒண்ணுக்கு 2 கல் தூக்கிட்டு போனாங்க. அதை அடுக்கி வைத்துக் கொண்டிருக்கும் போது திடீரென சுவர் சரிந்து அப்படி மேல விழுந்துட்டாங்க. கற்கள் எல்லாம் மேல விழுந்து கிடக்கு, இவங்க கீழே கிடக்கிறாங்க. உடனே தோழர்கள் எல்லாம் அம்மா இறந்து விட்டார் என்று சொல்லி நபிகள் செய்தி சொல்ல போறாங்க. செய்தி சொல்லப்பட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அம்மா இறக்கவில்லை, அவர் இங்கு இறக்க மாட்டார், அவர் அநியாயமாக அக்கிரமக்காரர்களால் கொல்லப்படுவார் அப்படின்னு நபி சொன்னாங்க. அம்மா இங்கு இறக்கக்கூடியவர் கிடையாது, அவர் மயக்கத்தில் கிடப்பார், நீங்க போய் பாருங்க அப்படின்னு. பிறகு போய் அவரை போய் தண்ணீர் தெளித்து எழுதி கொண்டு வராங்க. அவர் மேல் படித்த மண்ணையெல்லாம் தட்டி விட்டு, தலையில இருக்கக்கூடிய மண்ணையெல்லாம் தட்டி விட்டு, அம்மார் பாவம் அநியாயக்காரர்களால் கொல்லப்படுவார் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டுமல்லாம யமாமா போர்ல கலந்து கொண்ட போது அவருடைய காது துண்டிக்கப்பட்டது, ஒரு காது அறுந்து போய்விட்டது. பிறகு அவர் கூபாவின் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தார்.
உமர் ரத ஆட்சி காலத்துல கூபாவுடைய ஆளுநராக அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். அப்போது ஒரு மனிதன் ஆளுநராக இருந்த அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேலியாக பேசிவிட்டான். காது அருந்தவரை, ஒற்றை காது உள்ளவரை அப்படின்னு கேலியாக பேசிவிட்டான். ஆளுநராக இருக்கக்கூடியவர் அந்த நேரத்தில் எப்படி வேணாலும் நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஆனால் என்ன சொன்னார் தெரியுமா? அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த காது அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதாகிவிட்டது, அதையா நீ கேலி செய்கிறாய்? அது சொர்க்கத்துக்கு சென்று விட்டது. நான் இறக்கிறதுக்கு முன்பே என்னுடைய காது சொர்க்கத்துக்கு சென்று விட்டது அப்படின்னு சொன்னாங்க. எப்படிப்பட்ட ஈமான் பாருங்க. அவங்களுடைய தேடல் எப்படி இருந்தது, அவங்களுடைய உள்ளம் எப்படி இருந்தது, அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது. அப்படிப்பட்ட நிலை அவங்க ஈமானோட உறுதியோட வந்தாங்க. அது மட்டுமல்லாம ஒரு தடவை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு மரண சபையில் இருக்கும் போது அவங்ககிட்ட வந்து மக்கள் கேட்கிறாங்க. மக்களுக்குள்ள கருத்து வேறுபாடுபட்டு ஒவ்வொருவரும் பிரிந்து நின்னாங்கன்னு சொன்னா, நாங்க யாரோட சேர்ந்தது, யாரோட சேர்ந்து இருந்தா நமக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும் அப்படின்னு கேட்ட போது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சுமையாவுடைய மகன் அம்மாருடன் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் மரணம் வரும் வரை உண்மைக்காகவே வாழ்வார், உண்மையே பேசக்கூடியவராக இருப்பார். உண்மை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு நீங்கள் அந்த அம்மாரை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 90 வயசை கடந்ததுக்கு பிறகு சிப்பின் போர், அதாவது அலி ரலியல்லாஹு அவங்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அவங்களுக்கும் சண்டை நடக்கிறது. இந்த சண்டையில, இந்த போர்ல யாரோட அம்மா நிற்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். அம்மா ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு அணி நிற்கிறாங்க. அப்போ அந்த அணியில தான் முக்கியமான நபித்தோழர் அத்தனை பேர் சேர்ந்தாங்க. அந்த போர்ல தான் அம்மா ரலியல்லாஹு சொல்லப்பட்டாங்க அநியாயக்காரனால. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தி முன்னறிவிப்பு நடந்தது. கடைசி வரைக்கும் தன்னுடைய ஈமான்ல உறுதியோடும் தெளிவோடு இருந்த விஷயத்தை தான் நாம் எதிர்பார்க்கிறோம். அவங்களுடைய ஈமானிய உறுதியை நாம் இந்த வரலாறுகளில் பார்க்க வேண்டும். அதுதான் நமக்கு படிப்பினை என்பதை நாம் விளங்க வேண்டும். அதே போல ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து குசாயி குலத்தை சார்ந்த உம்மு அன்மார் என்ற பெண்ணின் அடிமையாக வேலை பார்த்தாங்க. அப்படி வேலை பார்க்கும்போது அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, இரும்பை காட்சி உருக்கி வாழ் செய்வது, இரும்பை உருக்கி வாழ் செய்யக்கூடிய வேலையை செஞ்சாங்க. அப்ப அந்த வாளுக்கு, அவங்க செய்யக்கூடிய வாளுக்கு மக்கள் மத்தியில நிறைய வரவேற்பு இருந்தது. இவர்கள் தான் எல்லா இடங்கள்லையும் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. ஏன்னா அவ்வளவு தரமாக வாழ்களை தயார் செய்து கொடுக்கக்கூடியவராக இந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. இந்த நிலையில் இருக்கும் போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியத்தை சொல்றாங்க. இந்த செய்தி ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட உடனே போய் ஈமான் கொள்றாங்க. ஈமான் கொண்டவங்க அங்கேயே சில சமயம் அதிகமான நேரம் தங்கிடுறாங்க. இங்க வாழ் ஆர்டர் கொடுத்தவங்க அந்த குறைசி தலைவர்கள் வந்து பார்த்துட்டு இவர் ஆள் இல்லைன்னவங்க சத்தம் போடுறாங்க, இவர் எங்க போனாரு, என்ன ஆனார் அப்படின்னு. இந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துட்டு இங்க இடத்துக்கு வந்தாலும் அதே நிலையிலே இருக்கிறாங்க, நபியை பற்றிய சிந்தனையிலே இருக்கிறாங்க. ஒரு நாள் அங்க இருந்து வர்றாங்க, நெருங்க பார்த்து வர்றாங்க. இங்க குறைசிகள் எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறாங்க இவரை சந்திக்கிறக்காண்டி, அப்பாவை சந்திக்கிறக்காண்டி. அப்பா வந்த உடனே கேட்கிறாங்க, என்னப்பா உங்களோட ஆர்டர் கொடுத்தல என்னாச்சு, வாழலாம் தயார் பண்ணலையா, எவ்வளவு நேரமா இங்க செஞ்சு வர அப்படின்னு கேட்டபோது, நீங்க அவங்களை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஆனா இவர் ஒரு பதில் சொல்றாரு, சம்பந்தமே எல்லாம் சொல்றாரு. நீங்க அவரை பாத்தீங்களா, அவருடைய முகம் எவ்வளவு அழகா இருக்கு, அவருடைய தோற்றம் எவ்வளவு அழகா இருக்கு, அவரை விட்டு பிரிவது மனமே இல்லையே அப்படின்னு. நீ என்ன சொல்ற, என்ன பண்ணாம சொல்லிட்டு இருக்கிய, நீ உலகிட்டே இருக்கிறிய, நீ மட்டும் பாத்துட்டியா அப்படின்னு. அப்போ நான் பார்த்துட்டேன், அவருக்கு நான் நம்பிக்கை கொண்டுட்டேன், நான் இஸ்லாத்தை ஏற்றேன், அவ்வளவுதான். அப்போ இவர் முகமதை சந்தித்து விழுந்துட்டாரு, அதுதான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லோருமாக சேர்ந்து அவரை நைய புடைக்கிறாங்க, அடி 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 அடிக்கிறாங்க, ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு அடிக்கிறாங்க. அவரால் எழுந்து நடக்க முடியல, எழுந்து நிற்க தடுமாறி கீழே விழுறார். பிறகு எழுந்திருச்சு அப்படியே சிறர்களை பிடித்துக் கொண்டு அப்படியே தட்டு தடுமாறி நடந்து போறார். இதோட விட்டுவிடல, இந்த செய்தியை நேர அந்த குசாயி என்கிற அந்த குலத்தை சார்ந்த அந்த பெண்ணிட்ட போய் சொல்றாங்க, உம்மு அன்மார் போய் சொல்றாங்க, உங்கள்கிட்ட அடிமையா இருக்கக்கூடிய ஹப்பாப் என்ன செய்தார் தெரியுமா, முகமதை ஏற்றுக்கொண்டாரு, முகமது சொல்லக்கூடிய மார்க்கத்தை ஏற்றுட்டாரு, அவரை இப்படி விட்டுவிடலாமா, நீ
உனக்கு கேவலமையா இது அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட போய் சொல்லிடுறான். அவளுடைய ஆட்களை நான் கூட்டு வருது. அந்த நெருப்பு கங்குகள் தயார் பண்ணுவதற்காக போடப்பட்டிருந்த இரும்பு விலங்குகளை எடுத்து அவருடைய களத்திலே கால்களை மாட்டி சிறை வைக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாம அதோட விட்டுவிடல, அந்த நெருப்பு தயார் பண்றதுக்காக வைக்கப்பட்ட இரும்புகளை நல்ல காய்ச்சி கொதிக்க வச்சு அப்படி கொதிக்கொண்டு அப்படி கங்குகளாக அப்படி கிடக்கும். அதுல அப்படி தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டா அவருடைய முதுகுகள் அப்படியே குழைச்சி ஓட்ட போட்டு உள்ள இருக்கக்கூடிய கொழுப்பை வெளியில கொண்டு வந்து அந்த கொழுப்பு தீயை அடைக்கும் என்று சொல்றாங்க. அம்மா ரவி எல்லாம் இவங்க அப்பா என்னுடைய உடலிலிருந்து கொழுப்பு வெளியேறி வரும், அந்த கொழுப்பு அந்த தீயை அடைத்து விடும். அந்த அளவுக்கு நான் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டேன் என்று சொல்றாங்க. எந்த அளவுக்கு அவங்க சித்திரவதை சொல்றாங்க. தீ கங்குகளை அப்படியே கொண்டு வந்து அவர் தலை மீது வைத்து தலையை சூடு போடுவார்கள். இப்படி கொடூரமாக சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார் இந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு. அது மட்டுமல்லாம இவர் செய்த இந்த கொடுமைக்கெல்லாம் எப்படியாவது ஒரு முடிவு கிடைக்காதா என்று ஒரு நாள் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையில வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துணியை தலையில் வைத்துக் கொண்டு ஒரு மர நிழலில் படுத்து கிடந்தாங்க. அந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படியெல்லாம் நான் சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுகிறேன், இப்படியெல்லாம் என்னை கொடுமை செய்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்யக்கூடாதா என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் பொறுமையாக இருங்கள். உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் இதைவிட கொடூரமாக சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஒருவர் ஈமான் கொள்வார், அவர் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார், மண்ணை தோண்டி குழியில் படுக்க வைக்கப்பட்டு இரும்பு ரம்பத்தை கொண்டு வந்து அவருடைய உச்சந்தலையில் வந்து அறுக்கப்படும். அப்படி இரண்டாக அவர் விளக்கப்படுவார். அவருடைய ஈமான் அதிலிருந்து விலகவில்லை. இப்படியும் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு முன்வாழ்ந்தவர்கள். இரும்பு சீப்புகள் கொண்டு வரப்படும், அவருடைய நெஞ்சில் வைத்து அப்படியே கிழிக்கப்படும். அது எலும்புகளையும் தடைகளையும் கிழித்துக் கொண்டு அதுக்குள்ளே இறக்கும். அப்படி அவர்கள் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் ஈமானை இழக்கவில்லை. நீங்கள் கொஞ்சம் பொறுங்கள், பொறுமையாக இருங்கள், நிச்சயமாக ஒரு நல்ல நிலை வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு தடவை இந்த காட்சியை பார்க்கிறாங்க. ஹப்பாப் ரலியல்லாஹு அவங்களுக்கு அநீதி இழைக்கப்படுது, அவங்களுக்கு சித்திரவதை கொடுக்கப்படுது. இந்த காட்சியை நேரடியாவே பார்க்கிறாங்க. பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு அல்லாஹ்விடம் துஆ செய்றாங்க. இறைவா, ஹப்பாபுக்கு நீ அருள் புரிவாயாக என்று அழுது கொண்டு துஆ செய்றாங்க. அல்லாஹ் அவருடைய நபியுடைய துஆவை ஏற்றுக்கொண்டார். அந்த உம்மு அம்மார் என்கிற அந்த பெண்மணி நாயால் கடிக்கப்பட்டு கடைசியில நாய் போலவே கத்த ஆரம்பித்து அதற்கு மருத்துவர்கள் வந்து ஒரு தலையில சூடு போடணும், தொடர்ந்து சூடு போட்டாதான் அது குணமாகும் அப்படின்னு சொல்லி அவர் மீது இப்ப நெருப்பு வச்சு சூடு போடக்கூடிய நிலைமைக்கு அல்லாஹ் தள்ளிவிட்டான். அந்த நெருப்பால் சூடு போடப்பட்ட அதனாலே அவர் செத்துப்பட்டார். அவங்க அனுபவித்த அந்த கொடூரமான அந்த நிலைகள் எல்லாம் வரலாறுகளை பார்க்கும் போது, அதை படிக்கும் போது நம்முடைய கண்கள் குளமாகி விடுகின்றன. பிறகு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு பிறகு நபியுடன் இணைந்து நிறைய போர்களில் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அது மட்டுமல்லாம உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வரதுக்கு இவர் ஒரு காரணமா இருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி வீட்டில இருந்து அவருடைய சகோதரியும் அவருடைய கணவரும் வீட்டில இருந்து குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கும் போது குர்ஆனை பாடமாக நடத்தி கொண்டிருந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அப்பதான் உமர் அங்க வர்றாங்க. ஹப்பாப் வீட்டுக்குள்ள ஒரு கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் உமர் உள்ள வந்துடுறாங்க. தன்னுடைய சகோதரி அடிக்கிறாங்க, தன்னுடைய சகோதரி கணவரை அடிக்கிறாங்க. அப்புறம் அந்த குர்ஆனை ஓத சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் குர்ஆனை ஓதி காட்டுகிறார் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கப்புறம் ஈமான் கொள்றாங்க உமர் தான். ஒரு முறை இந்த உமரது ஆட்சி காலத்துல ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறாங்க. நீங்க எவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சிருக்கீங்க, எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கீங்க, எனக்கு ஒரு சொல்லுங்க அப்படின்னு ஒண்ணு தன்னுடைய மேலாவை கட்டி காட்டுறாங்க. அப்படியே வெள்ள வெளியேறு தீயால் வெந்து புண்ணாயிட்டு, இதுதான் என்னுடைய அடையாளம் அப்படின்னா, இதுதான் பாவிகளால் நான் தண்டிக்கப்பட்டு கொடூரமாக அனுபவித்த சித்திரவதையின் அடையாளம் அப்படின்னாரு. அதை பார்த்து தண்ணீர் விட்டு அழுதாங்க உமர் தான். நீங்க இந்த இருக்கையில உட்காருங்க, கலீஃபாவாக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னுடைய இருக்கையில நீங்க உட்காருங்க, சவுதியானவங்க உட்காருங்க போய் நேரம் அப்படின்னு உட்கார வச்சாங்க. நீங்களும் இன்னொரு நபரும்
இந்த இடத்துக்கு தகுதியானவங்களா இருக்கிறீங்க. யாருன்னு கேட்டா, நீங்க எல்லாம் இந்த இஸ்லாத்துக்காக தன்னுடைய உடலால் அவ்வளவு தியாகம் செய்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இல்லாதவர்களும் அவ்வளவு தியாகம் செய்திருக்கீர்கள் பாராட்டி. அந்த அளவுக்கு இவர்கள் தன்னுடைய உடலால் இந்த மார்க்கத்துக்காக தியாகம் செய்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம உமர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல இவர்களுக்கு அதிகமான மானியம் வழங்கப்பட்டது. அரசு சார்பு இவங்களுக்காக அதிகமான மானியம் வழங்கப்பட்டது. அந்த மானியத்தை வாங்கி கொண்டு ஈராக்கில் ஒரு வீடு கட்டினாங்க. அந்த வீட்டுல இந்த செல்வத்தை எல்லாம் வைத்துக் கொண்டு என்ன சொன்னார் தெரியுமா? என் வீட்டுக்கு வரக்கூடிய ஏழைகள் எளியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நான் இந்த செல்வங்களை எல்லாம் நான் சீரோவில் வைத்து கூட்டி வைக்கவில்லை, இதற்கு எந்த விதமான பாதுகாப்பையும் ஏற்படுத்தவில்லை, ஒரு மூளை வைத்து கூட இந்த செல்வத்தை நான் கட்டி வைக்கவில்லை, இதோ திறந்தே வைத்திருக்கிறேன் என் வீட்டில், இந்த செல்வத்தை மூட்டையாக பிரித்தே வைத்திருக்கிறேன். ஏழைகள் எளியவர்கள் யாராக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் பகலிலும் இரவிலும் வந்து அள்ளி செல்லுங்கள் இந்த செல்வத்தை என்று சொன்னார். எனக்கு இந்த செல்வத்தின் மீது உள்ள நோக்கம் ஆசை இல்லை. இதில் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் எடுத்துச் செல்லப்பட வேண்டும், ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும், அதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். இதுதான் அவருடைய ஈமான். அவர்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்களாக வாழ்ந்தவர்கள். அது மட்டுமல்லாம கடைசி நேரம் மரண நேரத்துல தோழர்கள் எல்லாம் சொல்றாங்க, அப்பாவே இன்னும் கவலைப்படாங்க, சந்தோஷமா இருங்க. ஏன்னு கேட்டா நீங்க உங்களுடைய உற்ற தோழர்களை சந்திக்க போறீங்க, உங்களுடைய நண்பர்களை சந்திக்க போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பா பெரியராமன் சொல்றாங்க, என் உயிரோடும் என் உணர்வோடும் கலந்து விட்ட என் தோழர்களை நினைக்கும் போது என் நெஞ்சம் உருகி விடுகிறது என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு சொன்னார், அவர்கள் இறைவனுக்காக வாழ்ந்தார்கள், தம் செயலுக்காக நற்கூலி அவர்கள் திட்டமில்லையில் எனக்கு முன்னாடியே சென்று விட்டார்கள். ஆனால் நானோ அவர்களுக்கு பின்னும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, இந்த உலகத்துடைய சுகத்தை கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்பட்டு விட்டது என்று கவலைப்பட்டு அழுகிறார். உலகத்தினுடைய சுகத்தை கொஞ்சம் அனுபவிக்கக்கூடிய நிலைமை எனக்கு ஏற்பட்டு விட்டதே என்று கவலைப்பட்டு அழுகிறார். அழுதுவிட்டு சொல்கிறார், சத்தியமாக சொல்லுகிறேன், ஒரு நூலை கொண்டு கூட என் செல்வத்தை பாதுகாக்கவில்லை. என் வீட்டில் வரக்கூடிய ஏழைகள் எளியவர்கள் யாராக இருந்தாலும் அதை அழிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த கப்பாப் ரலியல்லாஹு தன்னுடைய கடைசி நேரத்தில் அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த கபன் துணியை பார்க்கிறாங்க. அந்த கபன் துணியை பார்த்த உடனே மீண்டும் சேர்ந்து செய்தி ஆரம்பிக்கிறாங்க. சொல்றாங்க, என்னுடைய தோழர் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு உஹது போர்க்களத்தில் கொல்லப்பட்டார். அவருக்காக கபன் துணி கொண்டு வரப்பட்டது. அந்த கபன் துணியை அவருடைய உடலை முழுவதுமாக கூட நினைத்தார்கள். ஆனால் மூடினால் ஒரு பக்கம் தலை தெரிந்தது, காலை மூடினால் தலை தெரிந்தது, தலையை மூடினால் கால் தெரிந்தது. கடைசியில் கால் மாட்டில் புற்களை வைத்து அவர் அடக்கப்பட்டார். இன்று எனக்கு முன்னால் நீண்ட நெடிய கபத்துணி அணிவிக்கப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது என்று கவலையோடு அழுது கொண்டு சொல்கிறார். தன்னுடைய 73வது வயதில் இவர் மரணிக்கிறார். இன்னாரில்லாஹி. அப்ப இந்த தியாகங்கள் எதற்காக செய்யப்பட்டன? இந்த அர்ப்பணிப்புகள் நமக்கு எதை காட்டுகின்றன? இந்த படிப்பினைகள் எல்லாம் எதை நமக்கு உணர்த்துகின்றன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களை பற்றி பாராட்டி புகழ்ந்து பேசுகிறான். இவர்களிடம் நமக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான். இன்னும் முஹாஜிர்களிலும் அன்சார்களிலும் முதலாவதாக ஈமான் கொள்வதில் முந்திக் கொண்டவர்களும் அவர்களை எல்லா நற்செயல்களிலும் பின்தொடர்ந்தவர்களும் இருக்கின்றார்களே, அவர்களிடம் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அவர்களுக்கு ஜன்னத் என்ற சொர்க்கம், அவர்களுக்கு நிரந்தரமான சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும்,
அவர்கள் என்றென்றும் அதில் தங்கியிருப்பார்கள். அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப இவர்கள் எல்லாம் அந்த மகத்தான வெற்றிக்கு சொந்தக்காரர்கள் ஆயிட்டார். அதே போல சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு மக்கா குறைஷிகளால் பிடிக்கப்பட்டார். எல்லாரும் சேர்ந்து ஹிஜ்ரத் செய்து போய்கிட்டு இருக்கும் போது இந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மதீனாவை நோக்கி சென்றாங்க. அந்த மக்கா குறைஷிகள் ஒட்டுமொத்தமாக சூழ்ந்து கொண்டு, சுஹைபே, நீ எங்களுடைய ஊருக்கு வந்து பிழைக்க வந்தவன், இங்கு வந்து ஏராளமான செல்வங்களை நீ சம்பாதித்தாய், அந்த செல்வங்களை எல்லாம் இங்கேயே விட்டுவிட்டு சென்றால்தான் உன்னை உயிரோடு விடுவோம், இல்லை என்றால் உன்னை விடமாட்டோம், மதீனாவுக்கு செல்ல விடமாட்டோம் என்று கூறினார்கள். அப்போது சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னுடைய செல்வம் தானே வேண்டும், நான் இங்கெங்கெல்லாம் செல்வம் வைத்திருக்கிறேன், என்னுடைய பொருட்கள் எல்லாம் இங்கெங்கே இருக்கிறது, என்னுடைய வீடு இருக்கிறது, என்னுடைய நிலம் இருக்கிறது, என்னுடைய வியாபார வர்த்தகம் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் நீங்களே எடுத்து நான் நபியோடு செல்வதற்கு அனுமதி கொடுத்தா மட்டும் போதும் என்று சொல்லிக் கொண்டு கிளம்பி சென்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களை பார்த்து பாராட்டி பேசுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இன்னும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி தன்னையே தியாகம் செய்யக்கூடியவர்களும் மனிதர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் இத்தகைய நல்லடியார்கள் மீது அளவற்ற அன்புடையவனாக இருக்கிறான். அப்போ அந்த ரப்புல் ஆலமீனுடைய அளவற்ற அன்பு நம்மீதும் இறங்க வேண்டும் என்றால் இவர்களைப் போல தியாகம் செய்ய நாம் தயாராக வேண்டும். உயிராலும் பொருளாலும் எந்த நிலையிலும் நம்மை அர்ப்பணிப்பதற்கு இந்த மார்க்கத்துக்கு நாம் தயாராக வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்ப்பணிப்பை விரும்புகிறான். அல்லாஹ்வுக்காக என்ற நியத்தோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் அல்லாஹ் மதிப்பு வைத்திருக்கிறான், கண்ணியம் வைத்திருக்கிறான். அதை நாம் உணர வேண்டும். அங்கு சோதனை வந்து சொன்னா நமக்கு சோதனை வராதுன்னு நிச்சயம் கிடையாது. இந்த உலகம் அழியக்கூடிய நாள் வரும் வரை முஸ்லிமான மூமினான ஒவ்வொருவருக்கும் சோதனை வரும். அந்த சோதனையை எதிர்கொள்வதற்கு தயாராக வேண்டும். எதை கொண்டு? ஈமானை கொண்டு. எதை கொண்டு? இறை அச்சத்தை கொண்டு. உங்களுடைய படைபலத்தை கொண்டல்ல, நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு போராட வேண்டும், உங்களுடைய ஈமானை கொண்டு போராட வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும், அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய சொர்க்கத்தை அடைய வேண்டும். அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஈமானை பலப்படுத்துவானாக. நாம் வாழ்கின்ற காலமெல்லாம் ஈமான உறுதியோடு இருப்பதற்கு அல்லாஹ்விடம் துஆ செய்வோம். ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுக்கு எந்த இடத்தை வைத்திருக்கிறான்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வைத்திருக்கிறான். நபிமார்களோடு தங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது, உயிர் தியாகிகளோடு தங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது, உண்மையாளர்களோடு தங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதான் மூமினாக வாழ்ந்து மூமினாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்விடம் கேட்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறையச்சத்தோடு வாழ்ந்து ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கும் பாக்கியத்தை நமக்கு வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி.